நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டேய் யாரா இவன், யாரு இந்த அளவுக்கு அப்படியே சும்மா எஃபர்ட் போட்டு ஒரு பக்கம் வேற லெவல்ல வாதாடுறானே, இவனை மாதிரி ஒரு லாயர் எனக்கு கிடைச்சா வேற லெவல்ல இருக்க. ஏப்பா அவர் லாயர் இல்லப்பா, கௌதம், அதாவது இலக்கியாவோட வீட்டுக்காரருப்பா, தான் மனைவியை காப்பாத்துக்கோசரம் இவ்வளவு எஃபர்ட் போட்டு இவ்வளவு போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காரோ. ஓ அப்படியா, என்னப்பா இந்த அளவுக்கு வேற லெவல்ல வாதாடுறாருப்பா, சம திறமசாலி இருக்காரு போல. ஆமாப்பா, நம்பர் 1 பிசினஸ் மேனா இருந்தாரு. இப்ப குடும்ப சூழ்நிலை குடும்ப மாற்றத்தால அவர் ஏழ்மையா இருந்தாரு, திரும்ப நம்பர் 1 பிசினஸ் மேன் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமா பேசிட்டு இருக்க நிலையில கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல்ல, அவரு வந்து நிறைய யோசனை இருக்காங்க, என்னென்ன பண்றது எது பண்றதுன்னு சொல்லிட்டு கோழி குட்டையான இருக்கு போய் பாடுறா போடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்கல, அவர் வந்து தரமான செய்கைகள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எப்படியாவது இந்த அஞ்சலியை வச்சு எல்லா மேட்டரும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையெல்லாம் சரிதனமா சாச்சிடணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணி வச்சிருக்காங்க. அடாப்பாவே என்னடா இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்களா, இப்படி எல்லாம் பண்ண முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படும் விதையில நிறைய விஷயம் பண்ணி வச்சிருக்காங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் மெல்ல 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 போயிட்டு மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல்ல, அவரு தானே போயிட்டு எஸ்எஸ்கே கிட்டே பேசுறாங்க. என்ன எஸ்எஸ்கே, அந்த போலி டாக்டர் வச்சு நீ தான் எல்லாம் பண்ண போல, எல்லா ஆதாரமும் எனக்கு கிடைச்சிச்சு, என்ன கொஞ்ச நாள் மகனை எல்லா எவிடன்ஸ் ரெடி ஆயிட்டு வந்து உன்னை பிடிச்சி ஜெயில போட்டு அடுத்த செகண்ட் உனக்கு தண்டனை வாங்கி தரணும், அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு. ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், அது மாதிரி வட்டி பண்றதுங்க வாழ்க்கையில அது மாதிரி அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு பக்கம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண, இந்த பெர்ஃபார்மன்ஸ் பருப்பு இதெல்லாம் எங்கிட்ட வேகாது, நான் யாருன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும், கௌதம்டா கௌதமே அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காரு. சரி சரி இதெல்லாம் அப்புறம் பேசலாம், இதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமா ஒதுக்கி வச்சாலும் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த அஞ்சலி இருக்கால, அவன் வயிற்றுல குழந்தையே இல்ல ஆனா இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் எஸ்எஸ்கே தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சுல. இப்போ வந்து நம்ம இலக்கியாவை நிரப்பதான்னு சொல்லிட்டு வெளியே விட்டுறாங்க. சரி நம்ம அஞ்சலி வயிற்றுல குழந்தை இல்லைன்றத நிரூபிப்பாங்களா, நிரூபிக்காம அப்படியே விட்டுருவாங்களா, அது எனக்கு எதனா போயிருப்போம், நம்மளுக்கு என்னடாப்பா நாம் ஒன்று நம்ம பொல போட்டுன்னு இருக்கணும், அதை விட்டு அவன் வாழ்க்கை ஒரு பக்கம் நம்ம பார்த்துருந்தா நம்ம வாழ்க்கை என்ன சொல்ல பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. சரி இது ஒரு பக்கம் நைஸா போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல கரெக்டா பைரவி இருக்கால, அவன் ஒரு பக்கம் குழப்பத்திலே இருக்கா. ஜானி நீ என்னதுக்கு ரெண்டு விதமா பேசுறாங்க, ஒருவேளை அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சுட்டு இருக்குமோ, நம்ம போன ஒருவேளை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களோ, ஓஹோ நானும் அதெல்லாம் இருக்குமோ, ஓஹோ நானும் இதெல்லாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்துல யோசனை இருக்காங்க. ஆனா என்ன யோசிச்சாலும் ஒரு விடியோ கிடைக்கல. என்னடா இது, நானும் இப்படி குப்பரப்படுத்தி வச்சோம், குப்பரப்படுக்காம வச்சோம், எப்படி படுத்தி வச்சாலும் உண்மை கிடைக்க மாட்டேங்குது, என்னவதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பி போயிட்டு ஒரு பக்கம் நிறைய மண்டியை பிரிச்சுக்கிறாங்க. அது இதான போது இலக்கிய நம்மளுக்கு வெளியே வரக்கூடாது, அந்த போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணி, என்ன மேடம் நீங்களே இப்படி பண்ணலாமா, இப்ப என் நிலைமை என்னாச்சு பாத்தீங்களா, என் வேலைக்கு ரேட் வச்சிட்டீங்களே, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்து என் வாழ்க்கை இப்ப நாசமா போராட்டங்குது, அந்த 10 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு ஒரே லைஃப் இழக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, மேடம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நான் டீல் பண்ணிக்கிறேன். ஐயோ நீ கிளிக்கு தங்கதாங்குது, ஒரு கோர்ட்லயே உங்களால ஒண்ணும் பண்ண முடியல, நீங்க கிளிக்கு தங்கதாங்குது, சாமி எனக்கு பயமாக்குது, எதனா ஒண்ணு பண்ணி விடுங்க, எதனா ஒரு வழி எங்களுக்கு செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கேன். என்ன வழி பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, எப்படி பண்ண போறாங்க, அதுதான் எங்க விஷயமா அமைய போது பாப்போம், என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. நல்லதா இருந்தா நல்லது, கெட்டதா இருந்தா கெட்டது, கெட்டதுக்கெல்லாம் நல்லது தாங்க, நல்லதுக்கெல்லாம் கெட்டது தாங்க, அந்த மாதிரி தான் எல்லாமே நடக்கும், அந்த மாதிரி தான் எல்லாம் நடக்கும் சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது, நடக்கிறதையும் நடக்கும் சொல்லிட்டு சொல்ல முடியாது. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க, அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம் வருக. நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டேய் யாரா இவன், யாரு இந்த அளவுக்கு அப்படியே சும்மா எஃபர்ட் போட்டு ஒரு பக்கம் வேற லெவல்ல வாதாடுறானே, இவனை மாதிரி ஒரு லாயர் எனக்கு கிடைச்சா வேற லெவல்ல இருக்க. ஏப்பா அவர் லாயர் இல்லப்பா, கௌதம், அதாவது இலக்கியாவோட வீட்டுக்காரருப்பா, தான் மனைவியை காப்பாத்துக்கோசரம் இவ்வளவு எஃபர்ட் போட்டு இவ்வளவு போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காரோ. ஓ அப்படியா, என்னப்பா இந்த அளவுக்கு வேற லெவல்ல வாதாடுறாருப்பா, சம திறமசாலி இருக்காரு போல. ஆமாப்பா, நம்பர் 1 பிசினஸ் மேனா இருந்தாரு. இப்ப குடும்ப சூழ்நிலை குடும்ப மாற்றத்தால அவர் ஏழ்மையா இருந்தாரு, திரும்ப நம்பர் 1 பிசினஸ் மேன் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமா பேசிட்டு இருக்க நிலையில கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல்ல, அவரு வந்து நிறைய யோசனை இருக்காங்க, என்னென்ன பண்றது எது பண்றதுன்னு சொல்லிட்டு கோழி குட்டையான இருக்கு போய் பாடுறா போடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்கல, அவர் வந்து தரமான செய்கைகள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எப்படியாவது இந்த அஞ்சலியை வச்சு எல்லா மேட்டரும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையெல்லாம் சரிதனமா சாச்சிடணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணி வச்சிருக்காங்க. அடாப்பாவே என்னடா இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்களா, இப்படி எல்லாம் பண்ண முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படும் விதையில நிறைய விஷயம் பண்ணி வச்சிருக்காங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் மெல்ல 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 போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல்ல, அவரு தானே போயிட்டு எஸ்எஸ்கே கிட்டே பேசுறாங்க. என்ன எஸ்எஸ்கே, அந்த போலி டாக்டர் வச்சு நீ தான் எல்லாம் பண்ண போல, எல்லா ஆதாரமும் எனக்கு கிடைச்சிச்சு, என்ன கொஞ்ச நாள் மகனை எல்லா எவிடன்ஸ் ரெடி ஆயிட்டு வந்து உன்னை பிடிச்சி ஜெயில போட்டு அடுத்த செகண்ட்
உனக்கு தண்டனை வாங்கி தரணும், அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு. ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், அது மாதிரி வட்டி பண்றதீங்க, வாழ்க்கையில அது மாதிரி அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு பக்கம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இந்த பெர்ஃபார்மன்ஸ் பருப்பு இதெல்லாம் என்கிட்ட வேகாது, நான் யாருன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும், கௌதம்டா கௌதமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்காரு. சரி சரி இதெல்லாம் அப்புறம் பேசலாம், இதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமா ஒதுக்கி வச்சாலும் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த அஞ்சலி இருக்கால, அவ வயிற்றுல குழந்தையே இல்லை ஆனா இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எஸ்எஸ்கே தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துருச்சுல. இப்போ வந்து நம்ம இலக்கியாவை நிரூபணம் சொல்லிட்டு வெளியே விட்டுறாங்க. சரி, நம்ம அஞ்சலி வயிற்றுல குழந்தை இல்லைன்றத நிரூபிப்பாங்களா, நிரூபிக்காம அப்படியே விட்டுருவாங்களா? அது எனக்கு எதனா போயிருப்போம், நம்மளுக்கு என்னடா நான் மட்டும் நம்ம பொல போட்டுன்னு இருக்கணும், அதை விட்டு அவ வாழ்க்கை ஒரு பக்கம் நம்ம பார்த்துருந்தா நம்ம வாழ்க்கை என்ன சொல்ல பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. சரி, இது ஒரு பக்கம் நைஸா போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல கரெக்டா பைரவி இருக்கால, அவ வந்து ஒரு பக்கம் குழப்பத்திலே இருக்கா. ஜானி நீ என்னதுக்கு ரெண்டு விதமா பேசுறாங்க, ஒருவேளை அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சுட்டு இருக்குமோ, நம்ம போன ஒருவேளை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களோ, ஓஹோ நானும் அதெல்லாம் இருக்குமோ, ஓஹோ நானும் இதெல்லாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்துல யோசனை இருக்காங்க. ஆனா என்ன யோசிச்சாலும் ஒரு விடியோ கிடைக்கல. என்னடா இது, நானும் இப்படி குப்பரப்படுத்தி வச்சோம், குப்பரப்படுக்காம வச்சோம், எப்படி படுத்தி வச்சாலும் உண்மை கிடைக்க மாட்டேங்குது, என்னவதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பி போயிட்டு ஒரு பக்கம் நிறைய மண்டிய பிரிச்சுக்கிறாங்க. அது இதான போது இலக்கிய நம்மளுக்கு வெளியே வரக்கூடாது. அந்த போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, என்ன மேடம் நீங்களே இப்படி பண்ணலாமா, இப்ப என் நிலைமை என்னாச்சு பாத்தீங்களா, என் வேலைக்கு ரேட் வச்சிங்களே, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்து என் வாழ்க்கை இப்ப நாசமா போராடுங்குது, அந்த 10 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு ஒரே என் லைஃபே இழக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, மேடம் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நான் டீல் பண்ணிக்கிறேன். ஐயோ நீ கிளிக்கிறதாங்கதாங்குது, ஒரு கோர்ட்ல உங்களால ஒண்ணும் பண்ண முடியல, நீங்க கிளிக்கிறதாங்கதாங்குது, சாமி எனக்கு பயமாக்குது, எதனா ஒண்ணு பண்ணி விடுங்க, எதனா ஒரு வழி எங்களுக்கு செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. என்ன வழி பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, எப்படி பண்ண போறாங்க, அதுதான் எங்க விஷயமா அமைய போது பாப்போம். என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு, நல்லதா இருந்தா நல்லது, கெட்டதா இருந்தா கெட்டது, கெட்டதுக்கெல்லாம் நல்லது நல்லதுதாங்க, நல்லதுக்கெல்லாம் கெட்டது கெட்டதுதாங்க, அந்த மாதிரி தான் எல்லாமே நடக்கும், இந்த மாதிரி தான் எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது, நடக்கிறதையும் நடக்கும் சொல்லிட்டு சொல்ல முடியாது. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் ஒரு அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், மருகத்தருக.